வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம போகக்கூடிய பகுதி வந்துட்டு ரொம்பவே ஒரு வித்தியாசமான பகுதிங்க. 20 கிலோமீட்டருக்கு சாலையே கிடையாதுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆப்பிரிக்கா காடுன்னே சொல்லலாம். நம்ம போகக்கூடிய பகுதிக்கு உள்ளூர் மக்களை தவிர பிற மக்களுக்கு அனுமதின்றது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வனவிலங்குகளுடைய ஆதிக்கம்ன்றது ரொம்பவே அதிகம். யானை, எக்கச்சக்க வனவிலங்குகள் மத்தியில தான் இன்னைக்கு நம்மளுடைய பேருந்து பயணம்ன்றது இருக்குங்க. இப்படி ஒரு பேருந்து சேவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துட்டு பிரமிப்பாக தான் போறீங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா வாங்க என் கூட சேர்ந்து நீங்க பயணிக்கலாம். நான் உங்க நவீன். வண்டியில் போய் டெம்போ உள்ளே போகும். எங்கே போகும் டெம்போ அந்த வழியும் வருவாங்க, இந்த வழியும் போகும். இல்லை, இந்த பூ இந்த தட்டத்துக்கு போகுமா? இது தடம் தான். ஆமாம், இது தடை. அது கல்லமரத்து வழியாக அந்த வழியில் வரலாம். அப்படி வந்தாலும் ஆற்றை தாண்டி இப்படி வரணும். இதே ரோடு தான். இதில் வண்டி கார் ரோடு. ஆமாம், அது வந்து அப்படியே இறங்கி இப்படி நாங்கள் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்மளோட பயணன்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தாங்க நம்மளோட பயணன்றது இன்றைக்கி இருக்குது. ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறமா இன்றைக்கி இந்த ஊருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம போகக்கூடிய இடன்றது எல்லாராலையும் போகக்கூடிய இடம் கிடையாதுங்க. யாருக்குமே வந்து அனுமதியும் கிடையாது இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா. நம்ம போகக்கூடிய பேருந்து வந்துடுச்சிங்க. வாங்க பேருந்துக்குள்ளே ஏறிட்டு என்ன ஊருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊருக்கு மொத்தமாகவே 2 பேருந்து மட்டும்தாங்க இயக்குறாங்க. அதில் ஒரு பேருந்து மட்டும்தான் போயிட்டு திரும்ப வந்து ரிட்டன் வருது. இன்னொரு பேருந்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கேயே ஹால்ட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளியாட்களுக்கு இந்த ஊருக்கு அனுமதி கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நம்ம இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நம்மளோட பேருந்தானது கரெக்டாக 11 மணிக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து எடுக்கிறாங்கங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானிசாகர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு யார் வேணாலும் ஏறலாம். அதனால் வந்துட்டு நம்மளை பின்னாடி உட்காந்துங்க, பவானிசாகருக்கு அப்புறமா நீங்கள் உட்காந்துங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போகக்கூடிய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம போகக்கூடிய ஊருக்கு. நம்ம போகக்கூடிய பகுதின்றது தெங்கு மரகடா அப்படின்ற பகுதிக்கு தாங்க நம்ம பயணம் இன்றைக்கி இருக்குது. இந்த ஊருக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒன்று நம்ம அந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த ஊருக்கு நம்ம போக முடியும். இப்போ நம்ம சிறுமுகைன்ற பகுதிக்கிட்ட வந்து நெருங்கிட்டோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா சிறுமுகைங்க. இதுக்கு அடுத்து பவானிசாகர். பவானிசாகருக்கு அப்புறமா தான் நம்மளுடைய சாகச பயணமே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நாள் கனவுங்க. எனக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இது உள்ள உங்களுக்கு அனுமதி சுத்தமாக கொடுக்கவே மாட்டாங்க. அரசு பேருந்தில் போனாலுமே உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஒன்று நீங்கள் வந்துட்டு அந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு அனுமதி வாங்கணுங்க. பவானிசாகரில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அனுமதி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் பேருந்துலேயே போக முடியும். நம்ம மார்ச் மாதம் போகிறதுனால ரொம்பவே வந்து வறட்சியாக இருக்குங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இப்போ நம்ம பவானிசாகர்கிட்ட வந்து நெருங்கிட்டோம். நம்ம இப்போ பவானிசாகருடைய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 மணி ஆகுது. 1 மணி நேரத்தில் வந்துட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானிசாகர் வந்துட்டாங்க.
இதுக்கப்புறம் தாங்க நம்ம போகக்கூடிய இடத்துக்கான ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரோடுன்னு சொல்லலாம். ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடங்க. வாங்க நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இது உள்ளே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம். நம்ம இப்போ பவானிசாகர் அணைக்கு வந்துட்டோங்க. இந்த பவானிசாகர் அணையை ஒட்டி தான் நம்மளுடைய வந்துட்டு சாலைன்றது இருக்கும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சாலைன்றதும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகருடைய அணையோடைய அந்த கேட்டுங்க. இப்போ தண்ணி எதுவுமே பெருசாக திறக்கலை, அதனால் தண்ணி திறந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். நீங்கள் தெங்குமலடா போகணும் அப்படின்னா வனத்துறை அனுமதியோட மட்டும்தாங்க நீங்கள் போக முடியும். உங்களால் வந்து இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. 4 சக்கர வாகனத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் இப்போ கொடுக்குறாங்களான்றது தெரியலைங்க. ஜீப்பு இந்த மாதிரியான வண்டிக்கு மட்டும்தாங்க கொடுப்பாங்க, வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம போகக்கூடிய தெங்குமலடா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவானிசாகர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. அந்த 25 கிலோமீட்டரில் 20 கிலோமீட்டருக்கு சாலையே கிடையாது. அங்கே மொத்தமாக ஒரு 1-2 கிராமங்கள் தான் இருக்குது. இது நீங்கள் பார்க்குறது கூட வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் அணை தாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. உங்களுக்கு இதே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுடைய சாலைன்றது வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாலையை நீங்கள் பாருங்கள். இந்த மக்கள் எப்படி இதில் போகிறாங்க அப்படின்றது நீங்களே வந்து பார்ப்பீங்க. இதோட சாலை முடிஞ்சிச்சுங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக புழுதி அடிக்க போகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்க்கு இது எல்லாத்தையுமே அவங்க போட்டுட்டு தாங்க அவங்க வந்துட்டு பேருந்தே வந்து ஓட்டுறாங்க. அவங்க நடத்துனர்கிட்ட கூட அதான் சொல்கிறாங்க, ஏன் என்ன நீங்கள் போடலையான்னு அவங்களுக்கு பாட்டு போடலையான்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால் பாட்டு போட்டு விட்டுட்டாங்க. பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் அவங்க வந்து அந்த பேருந்து அவங்க ஓட்டுறாங்க அப்படின்றத. சாலையே கிடையாதுங்க. இன்னைக்கு 20 கிலோமீட்டருக்கு எந்த விதமான சாலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த தெங்குமலகடான்றது. இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா காட்டு மாடுகள் வந்துட்டு மேய்ஞ்சிட்ருக்குங்க. இங்கே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு காட்டு யானைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பகமும் இங்கே தாங்க இருக்குது. சத்தியமங்கலத்துடைய புலிகள் காப்பகமும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு முதுமலையோடைய புலிகள் காப்பகமும் இருக்குங்க. அதனால் வந்து இந்த பகுதியை வந்துட்டு பிரச்சனைக்குரிய பகுதியாக இருந்துகிட்ருக்குங்க. இங்கே நிறைய வந்துட்டு விஷயங்கள் இருக்குங்க. இந்த மக்களும் வந்து பல பிரச்சனைகளை வந்துட்டு இந்த இடத்துல வந்து சந்திச்சிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு போகுது பாருங்கள். பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான்கள் எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்குங்க. இந்த பகுதியில் நிறைய மான்களும் இருக்குங்க. நம்ம எப்படி இந்த பகுதிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி வாங்கணுன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்துட்டு இங்கே ஊரில் இருக்காருங்க, தெங்குமலகடாவில். அவர் மூலயமா தான் நமக்கு இந்த ஊருக்கு போகிறதுக்கான அனுமதி கிடைச்சிதுங்க. இல்லைனா நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு பேருந்துலேயும் வந்துட்டு யாராவது வெளியூர்லேருந்து வராங்களான்றது செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்குங்க. கிராமன்றது இங்கேருந்து இறங்கி இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இந்த மக்கள் நடந்து தான் போகணும். இது மொய்யலாருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலைன்றது போயிட்டுருக்குங்க. இது சாலைன்னு சொல்ல முடியாது, ஏதோ வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சாலையிலே போயிட்டுருக்கப்ப நடுவில் பாருங்கள் ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்கு. இந்த ஓடை வழியாக நம்ம இறங்கி தான் வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு. இதே மழை நாளில் இதில் தண்ணி போகும், இதில் இறங்கி தாங்க பஸ்ஸு வந்து ஓட்டிகிட்டு போவாங்க. இப்போ நமக்கு மார்ச் மந்த்துன்றதுனால இதில் பெருசாக வந்து தண்ணி போகலை. இல்லைன்னு வைங்களேன், இதில் வந்துட்டு இறங்கி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். எல்லா நாட்கள்லையுமே இந்த பேருந்து வந்து இந்த நேரத்துக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய மழை நாட்கள்லையும் சரி,
ஜேசிபியோட உதவியோடு கூட இந்த பஸ்ஸை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பஸ்ஸோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோன்றது பாருங்கள். இந்த ஓட்டுநர் அண்ணனுக்கு தாங்க நம்ம வந்து பெரிய பாராட்டை கொடுக்கணும். எந்த மாதிரி ஒரு சாலையில் அவங்க எப்படி வந்துட்டு மக்களை அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். ஏன்னா எந்த விதமான உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு சாலை தாங்க இது. எந்த நேரத்துலேயும் வனவிலங்குகள் வந்துட்டு வரக்கூடிய பகுதிங்க இது. நம்ம பேருந்து வந்து பழுதாயிடுச்சு, அதனால் வந்துட்டு நடு காட்டுக்குள்ளே வந்து நிறுத்திட்டாங்கங்க. அண்ணன் வந்து இறங்கி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. இருங்க பார்ப்போம். எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வேறு எந்த விதமான போக்குவரத்தும் கிடையாது. நடுக்காட்டில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ இருப்போம். இன்னும் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குங்க தெங்குமரடா போகணும் அப்படின்னா. என்ன நடக்குது பார்ப்போம். அங்கே இந்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முடிச்சுடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சரின்ட்டு இறங்கி எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இந்த இடத்த நீங்களே பாருங்கள். நம்ம வீடியோலலாம் பார்த்துருக்கோம், அந்த ஆப்பிரிக்கா காடுகள்லாம் காட்டுவாங்க, அதே மாதிரியே இருக்குங்க இந்த இடம். நமக்கு தூரத்து தெரியறது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைங்க. இந்த ஆப்பிரிக்கா காட்டில் இந்த ஜீப் சஃபாரிலாம் அழைச்சிட்டு போவாங்க இல்லைங்களா, சிங்கங்களை காட்டுவாங்க, அதே மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக நம்மளுடைய பேருந்தை வந்துட்டு சரி பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து ஒரு 3 வீடுங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இதுவும் வந்து இந்த சைடில் ஏதாவது வேலை செய்கிறவங்களோட வீடுங்க போலுங்க. இப்போ சாலை ரொம்ப போக போக ரொம்ப மோசமாகிட்டே இருக்குங்க. இந்த இடங்களில் நம்ம இரவு நேரத்தில் வந்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா 4:30 மணிக்கு வந்துட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு வண்டி வந்துட்டு எடுக்கிறாங்க திரும்பவும். இந்த பகுதிக்கு எதனால் வந்து பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னா முக்கியமான காரணம் வனவிலங்குகள் வந்து ரொம்பவே அதிகங்க. யானை, புலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பகமாகவும் அறிவிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து இறங்குறாங்கங்க. இங்கேருந்தும் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணுமா. ஆனால் இந்த இடம் ரொம்பவே வந்து மோசமாக இருந்தால் கூட இந்த மக்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இனிமையானவங்களாக இருக்காங்க. அவங்க கூட பேசிட்டு வரப்போ நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே வந்தாங்க நம்மக்கிட்ட. இந்த பயணன்றது ரொம்பவே வித்தியாசமாகவும் அதே சமயம் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக இருக்குங்க. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஓடையில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதில் தண்ணி போணுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப கீழே இறங்கி நம்ம வந்து பேருந்து போயிட்டுருக்குங்க. இந்த தெங்குமரங்களால் மக்கள் வந்துட்டு வாழ்கிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால் வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பாதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. இந்த ஊரில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருக்காங்கங்க. படிக்காத ஒரு கிராமம் கிடையாது, நல்லாவே படிச்சிருக்காங்க. இங்கே ரொம்ப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்ந்துட்டதுனால இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதே சமயம் வனவிலங்குகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த பகுதியில் வாழ்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில தாங்க போயிட்டுருக்கு இந்த மக்களோட வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து தெங்குமரடா கிட்ட நெருங்கிட்டோங்க. இதுக்கப்புறம் இந்த மக்கள் எப்படி அவங்க ஊருக்கு போகிறாங்கன்றதை பாருங்கள். அது இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்பவே அழகாக வந்துட்டு வரவேற்குது. எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தும் இருக்குது. நம்ம பயணம் பண்ணுறப்போ நமக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மொய்யர் ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் நம்மளால் வந்து தெங்குமரடா கிட்ட போகிறப்ப தான் வந்து அந்த ஆற்றை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்பப்போ நம்ம ஓடை எல்லாமே வந்துட்டு பயணிக்கிறப்போ அது வந்து அந்த ஆற்றினுடைய ஒரு வடிகால் தாங்க இதெல்லாம். அதனால் யானைகள் வந்துட்டு பகல் நேரங்களில், அதாவது அதிகாலை பொழுதுலேயும் இரவு பொழுதில் வந்துட்டு இந்த ஆற்றுக்கு வந்து தண்ணி குடிக்க வருங்களாம். யானை அதிகமாக இருக்குங்க அந்த தெங்குமரடா ஊருக்குள்ளேயும் சரி. ரொம்பவே வந்து சிரமத்தோடு தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பகுதியில்.
நம்ம தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இது போல் ஒரு பேருந்து பயணன்றது இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு 20 கிலோமீட்டரில் எந்த விதமான சாலையும் இல்லாத ஒரு பகுதியில் மக்களுக்காக ஒரு பேருந்தை இயக்குறாங்க. அதனால தாங்க நம்ம எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ தெங்கு மிளகடான்ற ஒரு ஊருக்கு வந்துட்டோங்க. இந்த ஆற்றை தாண்டினா தான் ஊர். அது எப்படி இந்த மக்கள் வந்து கடந்து அந்தாண்ட போகிறாங்கன்றதையும் வாங்க பார்ப்போம். இந்த பகுதியிலேருந்து நம்ம தெங்கு மலகடா போகணும் அப்படின்னா இந்த மாயாத்தை கடந்தால் தாங்க போக முடியும். மாயாத்துக்கு கடக்கிறதுக்காக தான் மக்கள் எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஆற்றுல வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இந்த ஆற்றை கடந்து தான் உங்களுக்கு வந்து நம்ம தெங்கு மலகடா போக முடியும். நம்ம இன்றைக்கி தெங்கு மலகடா உள்ளே போகலைங்க. ஏன்னா இதே பேருந்தில் தான் நம்ம திரும்பவும் போக போகிறோம். இங்கே வந்து தோணி மூலியமாக தான் மக்கள் வந்து போகிறாங்க. அதுக்காக தான் காத்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வண்டியில் போய் டெம்போ உள்ளே போகும். எங்கே போகும் டெம்போ? டெம்போ அந்த வழியும் வருவாங்க, இந்த வழியும் இல்லை இந்த பூ இந்த தட்டத்துக்கு போகுமா? இந்த தடை தான். இது தடை. அது கல்லாமரத்து வழியா அந்த வழியில் வரலாம். அப்படி வந்தாலும் ஆற்றை தாண்டி இப்படி வரணும். இதே ரோடு தான். இதில் வண்டி கார் ரோடு. ஆமாம். அது வந்து அப்படியே இறங்கி இப்படி வந்து இந்த ஊருக்கு இன்னொரு வழியாகவும் வந்துட்டு போகலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. குடிக்கிறதுக்கு பிடிக்கிறாங்களா? எங்க டப்பாவில் தண்ணி பிடிக்கிறீங்க? இந்த தண்ணி குடிப்பீங்களா? குடிக்கிறதுக்கா? அப்படிங்களா? ஓ, என்ன தண்ணிங்க? ஊற்று தண்ணின்னு சொல்கிறாங்க. அதான் மேலிருந்து அப்படியே வர்றது தான். பியூர் வெஜ். இதுவரையும் தண்ணி அதுவரையும் ஆற்றுல நானே செக் போஸ்ட்ல இருந்து அந்த ஏரியா போன முடிஞ்சிடுச்சுடா. ஆற்றுக்கு இந்த பக்கம் ஆக்சுவலாக இந்த மலையே வந்து தாளவாடி தான். தலைமலை. தாளவாடி. தாளவாடி அந்த மலை. ஆசனூர் தாளவாடி. ஆசனூர் தாளவாடி. ஓ, அந்த மலை தான் இது. அதான் தாளவாடிங்கிறது இன்னும் உள்ளே போகணும். தலைமலைங்கிறது என்ட்ரன்ஸ்ல இருக்கும் இல்லையா? நீங்களாம் இதை இப்படி நடந்து போவீங்களா? போயிருக்கீங்களா? அதான் போயிருக்கேன். அதான் வாங்க பார்ப்போம். இந்த பரிசலில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்துட்டு கேட்குறாங்கங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிகமாக யானைங்க வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்று ஓரமாக வந்து யானையை நைட்டு பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போக முடியலன்றது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர் இப்போ வீட்டில் இல்லைங்க. அவங்களுடைய வீட்டில் வேறு ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் நம்மளால் போக முடியலங்க. இல்லைனா நம்ம கண்டிப்பாக அந்த ஊருக்கு போயிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. கரெக்டாக வந்து தெங்கு மலகடாவுக்கு வந்துட்டு 2 மணிக்கெலாம் வந்துட்டாங்கங்க. 3 மணி நேரம் வந்துட்டு பயணத்தில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த இடம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அவ்வளோ ஒரு அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குங்க இந்த பகுதிங்கெல்லாம். அப்படி ஒரு காட்டு வழியாக நம்ம பயணம் பண்ணி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே அதிக தென்னை மரங்கள் வந்து ரொம்ப அதிகமாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து தெங்கு மலகடான்னு பேரே வந்திருக்கு. இந்த மாயாறு வந்து எப்போவுமே வந்து தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. வெள்ள நாட்களில் வந்துட்டு ரொம்பவே ஆபத்தாகவும் இருக்குங்களாம். அதில் தான் இந்த மக்கள் பயணம் பண்ணி பரிசல் மூலயமா அங்கே போகிறாங்க. வெள்ள நாட்களில் இது வரைக்கும் வருங்களா தண்ணி. தேங்க்யூங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க.